மா இங்கே கொஞ்சம் வாங்கலாம். மா கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருக்காம்மா, இங்கே கொஞ்சம் வாயம்மா. மா 2 நிமிஷம் தான் வந்து நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு போயிடுங்களா? சோ என்னம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? உங்கள் அப்பா வேறு வயலுக்கு போயிருக்காரு, வந்தோடனே சாப்பாடு கேட்பாருமா. பரவாயில்ல நான் சொல்கிறது மட்டும் கேட்டுட்டு போயிடுறீங்களா? சரி சொல்லுமா, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுமா, வேலை வராமல் போட்டு கிடக்கு. மா நான் சொன்னால் என்ன திட்டக்கூடாது, சொல்லுமா என்ன விஷயம்? மா எனக்கு மாமாவையும் பாட்டியும் பார்க்கணும் போல இருக்குமா. என்ன திடீர்னு மாமாவை பார்க்கணும்னு சொல்கிற? அப்பா வர மாமா வீட்டுக்கு போய் மாமா கிட்டே அத்தைக்கிட்ட பாட்டிக்கிட்டலாம் சண்டை போட்டுட்டு இருக்காருல்ல, போய் அவர்கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சுமா. நீங்கள் வேணான்னு சொன்னால் நான் போகலம்மா. ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, நீ போய் மாமாவை பார்த்துட்டு வா. நீ உன் மாமா வீட்டுக்கு போகிறத நான் தடுப்பானா என்ன? உங்கள் அப்பாவுக்கும் அப்பத்தாவுக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்க. நான் சொல்ல மாட்டேன், நான் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்களும் அப்பாக்கிட்டையும் அப்பத்தாக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சரியா? சரி மாமா வீடு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? அவங்க வீடு மாறி 10 வருஷம் ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா ஊருக்கு போனால் மாமா பேரை சொன்னால் சொல்ல போகிறாங்க, நான் பார்த்துக்கிறேம்மா. சரிம்மா, வா அப்பனுக்கும் அந்த மொட்டைச்சிக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எங்கேயும் உளராமல் இருந்தீங்கன்னா சரிதான். சரி செலவுக்கு பணம்லாம் வச்சிருக்கேன், நான் போய் பணம் எடுத்துகிட்டு வரேன் இரு. அம்மா பணம் எடுக்காமல் நான் எப்படிம்மா மாமா வீட்டு கிளம்புவேன்? எடுத்துட்டேன்ல. அட்டிப்பாவி வாங்கிட்டே இது பணம். நேத்தி தான் அப்பத்தா பணத்தெல்லாம் எண்ணி தர சொல்லிச்சு, அதுலேருந்து ஒரு 500 ரூபா நோட்டை சுட்டுட்டேன்ல. அடி மொட்டைச்சி கண்டுபிடிச்சிட போறாடி. அதுக்கு என்ன தெரியலன்னு சொல்லிட்டு தான் என்கிட்டயே கொடுத்து என்னது. நீங்கள் அதுக்கிட்ட சொல்லாமல் இருங்க, நானே சொல்கிற வரைக்கும் அப்பத்தாவுக்கு தெரியாதுமா. சரி இந்த விஷயத்தில் அப்படியே அப்பன மாதிரியே இருக்கியே. இப்படிலாம் சொன்னீங்கன்னா நாளை பின்ன அப்பத்தா கிட்ட இருந்து சுட்டு பணம் தர மாட்டா இந்த சுடுது. சரி நான் ஒன்றும் சொல்ல, நீ கிளம்பிடி. சரி நேசத்துக்கிட்ட ஏதாச்சும் சொல்லுமா? ஏதாச்சும் செய்திருக்கேன் நான் சொன்னீங்கன்னா நான் அப்படியே சொல்லிட்டு வந்துடுவேன். நேசம் என் மேலே எவ்வளோ கோவத்தில் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. என் பேரை சொன்னீங்கன்னா வீட்டுக்குள்ளே கூட விட மாட்டாங்கடி. சரிம்மா டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. என் பிள்ளை இன்னும் என் அண்ணன் மேலேயும் அம்மா மேலேயும் பாசத்தில் தான் இருக்கா. இந்த மொட்டைச்சியும் மோகனும் தான் பிள்ளை மனசை கெடுத்து விட்டு அப்பப்போ பேசாத வழியாக ஆக்கிட்டாங்க. அருண் சொல்லு சுடர், எங்கே கிளம்பிட்ட? வேகமாக போயிட்டு இருக்க? நான் எங்கள் மாமாவை பார்க்கறதுக்காக மாமா வீட்டுக்கு போகிறேன். என்ன சொல்கிற சுடர், மாமா வீட்டுக்கு போறியா? அப்போது நானும் வரவா? ஏய் நான் மாமா வீட்டுக்கு போகிறேன், நீ யாருன்னு கேட்டால் நான் என்னன்னு சொல்கிறது? நான் யாருன்னு சொல்ல வேண்டியது தானே? ஏய் மாமா கிட்ட போய் எப்படி சொல்கிறது? நேற்று என்ன உங்கள் வீட்டில் ஒரே சவுண்டாக கேட்டுச்சு. உனக்கு வந்து மாமா பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு உங்கள் அப்பாவும் உங்கள் அப்பா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்டுட்டியா? சொல்லு, வீட்டில் என்ன உங்கள் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இந்த தொல்லை பண்ணுறாங்களா என்ன? உனக்கு தான் தெரியுமே, எங்கள் பாட்டி சொத்தெல்லாம் எங்கள் மாமா கிட்டே கொடுத்துட்டாங்க. அதை எங்கள் அப்பாவிலையும் அப்பத்தாவிலையும் ஏற்றுக்க முடியல. அந்த சொத்தை எப்படியாச்சும் திரும்ப வாங்கணும்னு சொல்லிட்டு மாமா பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா சொத்து அவங்களுக்கே வந்துன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்காகலாமா உங்கள் அப்பா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க? உங்கள்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போனதும் அவங்களால ஏற்றுக்க முடியல அருண், அதான் இப்படி முட்டாள்தனமாக யோசிக்கிறாங்க. சரி நானும் உங்கள் மாமா வீட்டு வரைக்கும் வரவா? ஏன் நீ காலேஜ் போகலையா? போகணும் தான், போகிற வழியில் உன்னை விட்டுட்டு நான் அப்படியே காலேஜ் போகிறேனே. சரி பின்ன வா. சுடர், உனக்கு உங்கள் மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏய் அப்படின்னு எதுவும் இல்லை, ஏன் திடீர்னு அப்படி கேட்குற? இல்லை உங்கள் அப்பா வேற அதையே சொல்லிட்டு இருக்காரா, அதான் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். மேரேஜ் பற்றிலாம் எந்த ஐடியாவும் இல்லை அருண். காலேஜ் முடிச்சுட்டு நல்ல ஜாபுக்கு போயிட்டு அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கே தெரியும்ல. உங்களை நல்லா பார்த்துக்கிட்டா போதும், மற்றபடி வேறு எந்த ஐடியாவும் இல்லை. சரி வா போகலாம். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை இவகிட்ட இன்றைக்கி சொல்லிடலாமா? ஒருவேளை சொன்னதும் நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டா, அதுக்கப்புறம் நம்மள்ட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? வா அருண், லேட் ஆகுது. இந்த வரேன் சுடர், உங்கள் மாமா வீட்டுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? நான் சின்ன பிள்ளையில் வந்தேன் அருண், மாமா அதுக்கப்புறம் வீடு மாறிட்டாங்க. இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, யாரையாவது விசாரிச்சுட்டு தான் போகணும். என்ன சொல்கிற? அதுக்கப்புறம் உங்கள் மாமா வீட்டுக்கு நீ போனதே இல்லையா? ஆமாம் அருண், அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததே இல்லை. சரி வா, யாருக்கிட்டையாவது அவர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்போம். சரி அருண். இங்கே தான் என் ஃப்ரெண்டு கூட இருக்கான், அவனுக்கு வேணா நான் கால் பண்ணி கேட்கவா? வேணாம் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கேட்க வேணாம், இங்கே யார்கிட்டயாவது கேட்கும். யாருக்கும் தெரியலனா அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாம். சரி சுடர், நீ சொல்கிற மாதிரியே செய்யலாம். சரி வா. எங்கள் பாட்டியே வந்துட்டாங்க. அம்மா சுடரு, இப்போ தான் இந்த பாட்டியை பார்க்க உனக்கு வழி தெரிஞ்சுதாம்மா? நேசம், எதுக்கு இப்போ நீ இவ்வளோ சோகமாக இருக்க? உன்னை பார்க்காம எனக்கு இத்தனை நாளாக எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உன்னை இன்னைக்கு பார்க்க வந்தேன். அப்படியே சுடரு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, உன் குடிக்கார அப்பனும் அப்பதான் தான் என்னை வீட்டை விட்டு வெளில தள்ளிட்டாங்களே, இல்லைன்னா நான் உன் கூட இருந்துப்போமா? அவங்க அப்படி பண்ணது நல்லது தான் பார்த்தா, அதனால தானே நீ இப்போ மாமா வீட்டில் இருக்க. ஆமாம்மா, இருந்தாலும் உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு
நேசம் இருக்கேன், ஒரே ஒரு ஃபோன் அடிக்க வேண்டியதானே? நான் வந்து உன்னை பார்த்துட்டு போயிருப்பேன்ல. அம்மா உன் குடிகார அப்பனுக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விடுவானம்மா, அதாம்மா ஃபோன் அடிக்கல. அவனாச்சும் பரவாயில்ல, இந்த நந்தினி மாறினா பாரு, அதாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புருஷன் பேச்சு கேட்டுட்டு இப்படி ஆடுறாளே, கூட பிறந்தவன் கூட பார்க்காம அவன் அம்மா பேச்சு பேசுறாமா. நேசம், அம்மா பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அப்பாவனால தான் இப்படி பேசுறாங்க. அம்மா இல்லைன்னா அப்படிலாம் பேசுவாங்களா? நீயாவது மாமா கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? அம்மா நானும் ஆத்தாக்கறி மாறிட்டான்னு நினச்சிக்கிட்டு அவன் மேலே கோவத்தில் தான் இருந்தேன். நீ சொல்லி தானே எனக்கு புரியுது. அப்பதா அப்பா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாரு அம்மாவை, அதனால தான் அம்மாவும் வந்து கோவமாக பேசுகிறாங்க. இல்லை மாமா கிட்ட வந்து அப்படி பேசுவாங்களா? அவங்க கிட்ட நீ எல்லாத்தையும் கொடுத்ததும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. சரி சரி, மாமா வீட்டுக்கு வந்தால் மாமா என்கிட்ட பேசுவாங்களா? இல்லை அம்மா அப்பா மேலே இருக்க கோவத்தினால என்கிட்ட பேசாமல் இருப்பாங்களா? என்ன சொல்ற இப்படி கேட்டுட்டு? உன் மாமா உன் மேலே கோவப்படுவானா? இல்லை அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சண்டை போட்டாங்க, நிறைய சண்டை போட்டு இருக்காங்க. மாமா ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாரு என்ன. இருந்தாலும் அத்தையும் அத்தை பசங்களும் என்ன ஏதாச்சும் சொல்லுவாங்களா பார்த்தா? அடி கழுத, உன் அத்தைக்கறி எவ்வளோ தங்கமானவோ தெரியுமா? அதுக்கு மேலே உன் அத்தை பசங்க எவ்வளோ பாசம் தெரியுமா? அதனால தான் நேசம் உனக்கு என் ஞாபகமே வரல. அப்படிலாம் இல்லைம்மா. சரி சரி, ஏன் இங்கே நின்று பேசிட்டு இருக்க? வீட்டுக்கு வாமா. சரி நேசம். எப்பா அருண், ஏன்ப்பா நீ நிற்கிற? வாப்பா. பரவாயில்ல பாட்டி, எனக்கு காலேஜ் போகணும். சுடன் மட்டும் தனியாக வரேன்னு சொல்லிட்டு தான் விடுறதுக்கு வந்தேன். நான் காலேஜ் அப்படியே கிளம்புறேன். சரி அருண், பார்த்து போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்ல சுடர், உனக்காக தானே. சரி பார்த்து போயிட்டு வா. சரி. பரவாயில்லம்மா, இந்த அருண் ஒன்று விடுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கான். சரி சரி வா, மாமா வீட்டுக்கு போவோம். மாடசாமி. சொல்லுங்கம்மா, யாரும்மா உங்க பின்னாடி நிற்கிற பொண்ணு? அதுவாப்பா, அது வந்து ஆமா. அடியே மருமகளே, இப்போதானே உனக்கு இந்த மாமா பார்க்க வழி தெரிஞ்சது? எப்படிடா இருக்க தங்கம்? மாமா இத்தனை வருஷமா அவங்க வீட்டு அட்ரஸ் மறந்துட்டேன் மாமா. மோவன் பேத்தி மேல பாசமாக தான் இருக்கான். நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன், இவ ஆத்தா மேல இருக்க கோவத்தை இவன் மேல காட்டிடுவானோன்னு. சரி சரிம்மா, எப்படி வளர்ந்துட்ட? ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டியே. மாமா என் மேல ஒன்றும் கோவம் இல்லை உங்களுக்கு. நான் ஏன் மருமகள் உன் மேல கோவப்பட போறேன்? என்னைக்குமே என் மருமக மேல இந்த மாமா கோவமே பட மாட்டேன். அப்படியே மாமா, அவ்வளோ பாசமா என் மேல? அப்புறம் எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி மக, அவன் மேல பாசம் இல்லாம வேற யாரு மேல பாசமா இருக்க போறேன்? நாளைக்கு ஒண்ணுனா சபையில நான் தானே வந்து நிக்கணும் உனக்கு முன்னாடி. நான் கூட அப்பா அம்மா மேல நீங்க கோவத்தில் இருப்பீங்க, என்கிட்ட பேசுவீங்களோ என்னன்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் மாமா வந்தேன். அது எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை மருமகளே, நாளைக்கே சரியாயிடும். அதுக்காக நீ மாமா வீட்டுக்கு வர்றதுக்கு தயங்கலாமா? சரி சரி, இரு உன் அத்தையை கூப்பிடுறேன். அவள் உன்னை பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவா. குண்டுமணி, அடி குண்டுமணி, இங்க வாடி, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. யார் யா வந்திருக்கா? எதுக்கே கூப்பிட்டுட்டே இருக்க? அடி யார் வந்திருக்காங்கன்னு கிட்ட வந்து பாருடி. ஐயோ, வந்து பார்க்கலன்னு சும்மா இருக்க மாட்டியே, இரு வரேன். ஏய் நீ சுடர் தானே? அத்தை என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. நீ சுடர், இப்பதான் இந்த அத்தை வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சதா உனக்கு? அத்தை உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? அடியே நான் எதுக்கிட்ட உன் மேல கோவம் பண்ணா? இல்லத்த, அப்பா அம்மா மேல கோவம் இருக்கீங்களே, அதான் என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு நினச்சிட்டேன். அவங்க மேல தாண்டி கோவம், உன் மேல எனக்கு கோவமே கிடையாது. நீ இத்தனை வருஷம் வச்சு இப்பதான் வந்திருக்க, உன் மேல போயிட்டு நான் கோவத்தை காட்டுவானா? பாட்டி எப்போ சொன்னாங்க அத்தை, என்ன குடும்பம் பண்றவனா? ஐயோ அப்படிலாம் இல்லத்த, ரொம்ப பாசமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. வரும்போது பாட்டி நான் சொல்லிக்கிட்டே வந்தேன், அத்தை பேசுங்கன்னா என்ன பண்றது, மாமா கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அத்தை பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். காசு பண்ணலாம், இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அதுக்காக சொந்த பந்தத்தை மறக்க முடியுமா? நீ வேற ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்க, முதல்ல வந்து சாப்பிடுவா. அதான் நான் வரும்போது வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன். மாமா வீட்டுக்கும் அத்தை வீட்டுக்கும் வர, வீட்டில் சாப்பிட்டுட்டா வர்றது? அதுக்கு என்னத்த, வீட்டுக்கு போகும்போது நல்லா சாப்பிட்டுட்டு போறேன். சரி சரி சுடர், உன் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? என்ன கேட்டுட்டேன்னு இப்படி மூஞ்சி மாறுது? அத்தை அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட சண்டை போட்டாங்க, இருந்தாலும் நீங்க அவங்கள பத்தி விசாரிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதான் அத்தை. உன் அப்பங்காரன் இப்படி பேசுறது கூட எனக்கு பெருசா ஒன்றும் பாதிக்கல சுடரு. உங்க அம்மா ஏன் இப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல, அவள் இப்படிலாம் பேசுறாளே கிடையாது. அத்தை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அம்மா வந்து சொத்து வேணுங்கிறதுக்காகலாம் அப்படி பேசல. அப்பா வீட்டில் அம்மாவை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாரு, அந்த இதில் தான் வந்து அம்மா உங்கள்கிட்ட இப்படி பேசிட்டாங்க. நீங்கள் அம்மாவை தப்பாக நினைக்காதீங்க அத்தை, பஸ் ஸ்டாண்டில் இருந்தது கூட அம்மா சொன்னாங்க, சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அத்தை. என் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குமா, உன் அம்மா கறி பேசுகிறான்னு நானும் பதிலுக்கு பேசிட்டேன். அம்மா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல அத்தை. சரி சரி, ஏன் நின்றுக்கிட்டே பேசிட்டு இருக்கா? வா. அடி வந்தவளுக்கு ஏதாச்சும் குடிக்க எடுத்துட்டு வாடி. அதெல்லாம் ஒன்றும் வேணாமாம்மா. அடி அவள் அப்படி தானே சொல்லுவா, ஏதாவது எடுத்துட்டு வாடி. ஆமாம்மா, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன், அதாச்சும் குடிமா, அப்புறமா சாப்பிடலாம். சரிங்க அத்தை. மாமா அத்தை இந்த அளவுக்கு பாசமாக இருப்பாங்க பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாமா. இங்கே வந்து பார்த்தா எல்லாம் வேற மாதிரி இருக்கு. நான் தான் சொன்னேனே உங்கள் அத்தை ரொம்ப தங்கமானவனே, சொன்னப்போ கூட நம்மள நேசம், இங்கே வந்து பார்த்த மாதிரி தான் தெரியுது அத்தை இவ்வளோ நல்லவங்கன்னு. எங்க மாமா சித்து சீனுவெல்லாம் காணோம்? பெரியவன் காலேஜ் போயிருக்கான், குட்டி பையன் இப்போ தான் ஸ்கூலுக்கு போனோமா. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா சீனுவை பார்த்துருந்துருக்கலாம். சரி மாமா, அடுத்த வாட்டி பார்க்குறேன். 4:30 மணிக்கெல்லாம் ஸ்கூல் முடிச்சிருமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அவனை பார்த்துட்டே போயிடலாம். பரவாயில்ல மாமா, அப்பா கிட்ட நான் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். லேட்டாக போனால் ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாரு,
அதனால நான் அடுத்த வாட்டி வரேன் மாமா. சரி சரிம்மா, நீ வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி வந்து உக்காருமா, வந்தவா அப்படி நிற்கிற. நேசம், அத்தையும் மாமாவும் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க போல் இருக்கே. நல்லா பார்த்துக்கிறாங்க சுடரு. அதுவும் உன் அத்தைக்காரி என்னை எப்படி பார்த்துக்கிறா தெரியுமா? எத்தனை வருஷமா நான் அவளை தப்பால நினச்சிட்டேன். ஏன் நேசம், ஒரு ஃபோன் பண்ணி கூட என்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணவே இல்லை? உன் அப்பங்க உன் அத்தைக்காரியும் வந்து சண்டை போட்டதுனால நீயும் என் மேலே கோவத்தில் இருக்க நினச்சிட்டமா? என்ன நேசம், என்னைக்காவது உன்கிட்ட கோவப்பட்டு ஒரு நாள் எதுவும் பேசிருப்பானா? என்ன போய் தப்பா நினச்சிட்டியே? உன் அம்மா கிட்ட வந்து சண்டையை போட்டுட்டு இருந்தாளா? அதனால தான் நீயும் கோவத்தில் இருக்க நினச்சிக்கிட்டேன். நான் தான் மாமா வீட்டுக்கு கோவப்பட்டு வந்துட்டேன். ஒரு ஃபோன் அடிச்சு நீயாவது கேட்டியா? நேசம், மாமா நம்பரு அத்தை நம்பர் யார் நம்பருமே என்கிட்ட இல்லை. இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே நீ கோவப்படுற. பாட்டியை பக்கம் இன்னைக்கு வந்திருக்கில்ல, அது மாதிரி அன்னைக்கு வந்திருக்கலாமே. நேசம், அப்பா தான் கோவப்பட்டு மாமாவை எப்படியாவது பழிவாங்கன்னு சொல்லி இந்த ஊர்லேயே சுற்றிட்டு இருந்தாரு. நான் வந்து மாட்டிக்க மாட்டேன், அதான் வரல. சரி சரிம்மா, இத்தனை வருஷமா பாட்டி உன் கூட தான் இருந்தாங்க. இப்போ பாட்டி உன் கூட இல்லாதது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும்ல சொல்லுது. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் அப்போ தான் எங்கள் வீட்டில் இருந்ததோட இங்கே தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சுடரு, இனிமே அடிக்கடி வீட்டுக்கு வாமா. உன் பாட்டியும் பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும்ல. சரிங்க அத்தை, இனிமேல் வீட்டுக்கு அடிக்கடி வரேன். சரி சரி, முதல்ல வந்து சாப்பிடு. அத்தை, நான் தான் சொன்னல, வரும்போது தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தேனே. ஏம்மா, நீ வந்து 3 மணி நேரம் கிட்ட ஆகுது, இன்னுமா உன் சாப்பாடு சரிக்கல? அம்மா சுடரு, உன் அத்தை கறி காலையிலேருந்து உனக்கு சாப்பிட என்னென்ன சமைச்சிட்டு இருக்காமா, ஒரு வா சாப்பிட்டுட்டு போயிடுமா. சரி நேசம். உன் பாட்டி சொன்னாதான் சாப்பிட வருவியா? இந்த அத்தை கறி கூப்பிட்டதுக்கு வரல. அத்தை அப்படிலாம் இல்லை அத்தை. சரி சரி வாமா, சாப்பிட்டு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பாட்டிக்கிட்ட பொழுதுக்கும் பேசிட்டு இரு. சரி, நீ போ, கூட்டு பண்ணி நான் பேத்தி அழைச்சிட்டு வரேன். சரிங்க அத்தை. பேத்தியை பார்த்தது தான் மாமியா கையில் முடிஞ்சாலும் சிரிப்பே வருது. ஒரு வாய் சாப்பிட்டு வந்துட்டு சொல்றது, அப்புறமா நம்ம பேசிட்டு இருக்கலாம். சரி நேசம், வா போய் சாப்பிடலாம். என் தங்கம், நான் எது சொன்னாலும் கேட்கும். உன்னை பார்க்காம எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா நேசம்? இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் தான் ஆசை. ஆனால் அங்கே வந்தா அப்பா உன்னை என்ன சொல்லுவான்னு உனக்கே தெரியும். பரவாயில்ல சொல்லுது, மாமா வீட்டுக்கு வந்து பாட்டியை பார்த்துட்டு போ. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு ஒரு வீட்டை கட்டுறான், உனக்குன்னு ஒரு தனி ரூம் ஒதுக்குறான். சத்தி, நீ சொன்னதே போதுண்டி. பாட்டிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் தங்க நினப்பு இல்லாம நான் மட்டும் இருக்க நினைச்சிக்கிட்டே நீ உன்னை விட்டுட்டு வந்தது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அது சீனு போயிருக்கனால எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்கல. நேசம், எனக்கு மட்டும் உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்பங்க குடிக்காம அம்மா வடிக்காம இருக்கானா, இல்ல பழைய மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கானா? அவரெல்லாம் திருந்துற ஜென்மமா நேசம். நேத்தி கூட அம்மா வடிச்சாரு. அந்த ஈடுபட்ட பையன் என்ன திருந்தாம என் புள்ளிய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானா? இந்த மொட்டச்சி ஒரு வார்த்தை கூட கேட்கலையா? அவளுக்கு தான் மருமூல அடிச்சா ரொம்ப பிடிக்குமே, ரசிச்சுல பாப்பா. அம்மா ஒரு நல்ல அம்மா பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்திருந்தா அம்மா சந்தோஷமா இருந்திருக்கும்ல. என்ன பாட்டி கோச்சிக்கிட்டியா? கோச்சிக்கலம்மா. என்ன நேசம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்ட? நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன வரப்போது சுடரு? புத்தி கட்டு போய் அந்த குடிகார பயிலுக்கு என் புள்ளிய கொடுத்து அவ வாழ்க்கையே வீணாக்கிட்டேன். அத்தை, சுடரு அழைச்சிட்டு வாங்க, சாப்பிட சொல்லுவோம். அழைச்சிட்டு வர முடியும் நீ? அம்மாவை நீ தான் பாத்துக்கணும். இந்த மொட்டச்சி மோகங்கரண்டி ஏதாவது ஏத்தி விட்டு என் பிள்ளைய அடி வாங்கவே வைப்பா. இன்னும் அப்படியே தான் இருக்கலாம், கொஞ்சமா தெரிஞ்சிருக்கலாம். அவங்களாம் இந்த காலத்துக்கு திருந்த மாட்டாங்க. சரி சுடரு, வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம் மாமா. சரி நேசம். என்னதான் இவ்வளவு வெரைட்டி சமைச்சிருக்கீங்க? பின்ன மாமா வீட்டுக்கு வந்து வெறும் சாம்பார் சோற சமைச்சு கொடுக்கறது உனக்கு? எத்தனை வருஷம் கழிச்சு என் மருமக வீட்டுக்கு வந்திருக்கா, இது கூட செய்யாம அப்புறம் எதுக்கு தாய் மாமா நான் இருக்கேன்? சாப்பிட்டு சுடரு. மாமா, அதுக்குன்னு இவ்வளவு ஐட்டமா? என்னால இவ்வளவு சாப்பிட முடியாது மாமா. எனக்கு அதெல்லாம் தெரியாது சுடரு, எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும். மாமா, இதெல்லாம் சாப்பிட்டேன்னா என் வயிறே வெடிச்சிடும். வளர்ற புள்ள நீ, இது கூட உன்னால சாப்பிட முடியாதா? எனக்கெல்லாம் தெரியாது சுடரு, சாப்பிட்டுட்டு தான் நீ போகணும். நீ மட்டும் வீட்டுக்கு வரேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா மாமன் இன்னும் தடபுடலாக ஒரு விருந்து போட்டிருப்பான். கொஞ்சம் லேட்டானதுனால சில ஐட்டம்லாம் கிடைக்கலம்மா. அடுத்த வாட்டி வீட்டுக்கு வரும்போது மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் வரணும். மாமா, என்னால இதுவே சாப்பிட முடியாது மாமா. இன்னும் அதிகமாக சமைச்சிருந்தீங்க அவ்வளோதான். அடுத்த வாட்டி வீட்டுக்கு வரும்போது ஏன் நான் சொல்லிட்டு வரேன். குடுமணி, மருமக சாப்பிட்டு எல்லா ஐட்டத்தையும் வைக்கிட்டி. அவகிட்டே பேசிட்டே இருந்தா பேசிட்டு தான் இருப்பா, சாப்பிட மாட்டா. சரி சரி, அவளை சாப்பிட வச்சு அழைச்சிட்டு வா, நான் போய் ஹாலில் உட்காந்துருக்கேன். மாமா வாங்க மாமா, நீங்களும் சாப்பிடுங்க என் கூட. அப்படியே சொல்ற? சரி குண்டுமணி, மருமக கூட நானும் சாப்பிட்றேன், ஒரு இலையை எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. ரொம்ப லேட் ஆயிட்டுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ வந்து கொஞ்ச நேரம் ஆன மாதிரி தான் இருக்கு சுடரு, அதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிட்டுது. உன் மாமா வீட்டில் உன்னால ஒரு 2 நாள் கூட வந்து தங்க முடியல. எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமாம்மா? ஒரு தாய் மாமனா இருந்து உனக்கு ஒன்றுமே பண்ண முடியல பாரு என்னால். அந்த குடிக்காரன் நீ பெரிய மனுஷன் ஆனப்போ கூட எனக்கு ஒரு தகவல் சொல்லல. அவன் அப்படி இருக்கிறது கூட எனக்கு பெருசா இல்லைம்மா. என் கூட பிறந்தவளுக்கு என்னை கூப்பிடணும்னு தோணவே இல்லை பாரு. அவளும் இந்த அண்ணன் வேணான்ட்டு தானே இருக்கா. இப்போ கூட அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துருவோம்மா. ஆனால் அந்த குடிக்காரன் எல்லாத்தையும் விற்கிறதுக்குள்ளே இருக்கான். எனக்கு கூட பிறந்தவெல்லாம் இருந்தும் நான் இல்லாதவன் மாதிரி தாம்மா இருக்கேன். மாமா, நீங்கள் அம்மாவை மட்டும் தப்பாக நினைக்காதீங்க. அப்பாவும் அப்பதாவும் அம்மாவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு உங்கள் மேலே பாசம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா மாமா? உங்களை பற்றி எவ்வளோ பெருமையாக தெரியுமா என்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் மட்டும் அம்மாவை தப்பாக நினைக்காதீங்க மாமா. அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கும் மாமா. சரிம்மா சுடரு, ஏன் நடந்து முடிஞ்சதெல்லாம் பேசிக்கிட்டு இனிமேல் மாமா வீட்டுக்கு அடிக்கடி வரணும். கண்டிப்பாக வருவோம் மாமா. சரிம்மா, நேரம் வர ஆகிக்கிட்டு இருக்கு. நான் உன்னை அழைச்சிட்டு வந்து வீட்டிலேயே விடுறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா, நானே போய்க்கிறேன்.
நீங்கள் என்னை விட வந்து அப்பாவும் அப்பத்தாவும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் மாமா. குடுமணி பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிட்டா அங்கே என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? மாமா வீட்டுக்குன்னு வந்திருக்கா, அவளை எப்படி வெறுங்கையா அனுப்புறது? அதான் கொஞ்சம் பழம் எடுத்துட்டு வந்தேன். சுடரு எடுத்துக்கிட்டு போமா. அத்தை இதெல்லாம் வேணாம் அத்தை, எடுத்துகிட்டு போனால் அப்பா இதெல்லாம் ஏதுன்னு கேட்பாரு. பரவாயில்லம்மா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், ஃப்ரெண்டு கொடுத்தான்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட கொடுமா. எடுத்துட்டு போமா. மாமா தான் இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, எடுத்துகிட்டு போ. சுடர் என்னம்மா செலவுக்கு வச்சுக்கோ. ஐயோ எதுக்கு மாமா இவ்வளோ பணம்? பணம்லாம் ஒன்றும் வேணாமாம்மா. மாமங்காரரு ஆசையாக கொடுக்குறாரு, வேணாம்னு சொல்கிறேன், வாங்கி வையுமா. அத்தை இவ்வளோ பணம் வேணாம் அத்தை. டே மாமங்காரன் தான் ஆசையாக கொடுக்குறான், வாங்கி வைப்பியா? வேணாம்னு சொல்கிறேன், வாங்க போந்தல. ஐயோ மாமா இவ்வளோலாம் வேணாமாம்மா. மாமங்கார ஆசையாக கொடுக்குறேன் வேணாம்னு சொல்கிற? இந்தாம்மா வாங்குமா. அம்மா வேணாமாம்மா, சொன்னால் கேட்கவே மாட்டீங்க. நீ மட்டும் இதை வச்சுக்கலினா அப்புறம் மாமா அவன்கிட்ட பேசவே மாட்டேன். பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க? சுடரே மாமா தான் ஆசையாக கொடுக்குறாரு, வாங்கி வச்சுப்பியா? வேணாம்னு சொல்கிறேன். சரி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நான் வரேன் மாமா. பஸ் ஸ்டாண்டு இதே தானே இருக்குது, நான் பார்த்து போய்க்கிறேன் மாமா. மனசாமி நான் போய் பஸ் விட்டு வரேன் பேத்தியா. சரிம்மா பார்த்து பஸ் ஏற்றி விட்டுருவா. சரி மாமா போயிட்டு வரேன், போயிட்டு வரேன் அத்தை. இனிமேல் அடிக்கடி வீட்டுக்கு வரணும் சுடரே. ஆ சரி அத்தை. பார்த்து போயிட்டு வாம்மா, வீட்டுக்கு போனோடனே ஃபோன் அடிமா. ஆ சரி மாமா. இந்த குணசேகரனுக்கு இப்படிப்பட்ட மக. நல்ல பண்ணுங்க. அம்மா அம்மா சுடரே வந்துட்டியாம்மா? மாமா அதெல்லாம் உங்ககிட்ட நல்ல முறையாக தானே பேசினாங்க, இல்லை என் மேலே இருக்கிற கோவத்தை உங்ககிட்ட காமிச்சு அனுப்பிட்டாங்களா? மாமா மத்தியம் அவ்வளோ பாசமாக பேசினாங்கம்மா. உண்மையாலுமா? உன் மாமா நல்லா பேசினானா? அத்தைக்காரி நல்லா பேசினாளா? மாமா நான் வந்திருக்குன்னு ஒரு விருந்து ரெடி பண்ணிட்டு தெரியுமா? அத்தை மாமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு ஒன்றுமே சொல்லமா, சமைச்சிட்டு என்னை சாப்பிட கூப்பிட்டாங்க. இவ்வளோ பாசமாக இருந்தாங்க தெரியுமா? நம்ம நினைக்கிற மாதிரி மாமா தெரியல, அவங்க பாசத்தை நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமா. என் அண்ணங்காரன் எப்படி அவன் தங்கச்சி பிள்ளையோ விட்டு கொடுப்பான் மா. அவங்களுக்காச்சும் நான் தங்கச்சி பிள்ளை, ஆனால் அத்தையை பேரு நீலாம் எவ்வளோ சண்டை போட்டிருப்ப, அதை கொஞ்சம் கூட என்கிட்ட காமிக்கவே இல்லைம்மா. அவ்வளோ அழகாக பேசினாங்க தெரியுமா? என்னடி சொல்கிற? நான் பேசினதுக்கெல்லாம் அவங்க உங்ககிட்ட கோவத்தை காமிக்கவே இல்லையா? ஆமாம்மா, ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட காமிக்கவே இல்லை. அடுத்த வாட்டி வீட்டுக்கு வரும்போது முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டு தான் வரணும்னு சொன்னாங்க தெரியுமா? பாரு அத்தை தான் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க. நான் வேணாம்னு சொன்னம்மா, கேட்கவே இல்லை. மாமா பணத்தை கொடுத்து வச்சுக்கோங்கிறாரு, நான் வேணாம்னு சொல்கிறேன், அவரும் கேட்கவே இல்லைம்மா. சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்மா. சரிம்மா, அவங்களாம் உன் மேலே பாசமாக தான் இருக்காங்க. எங்கள் அம்மாக்காரவங்க நல்லா இருக்காங்களாம்மா? நேசம் அங்கே மகாராணி மாதிரி இருக்குது, இங்கே தான் அது கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா மாமா மாத்தையும்? இருந்தாலும் உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படுதுமா நேசம். உன்னை பற்றி ரொம்ப விசாரிச்சுட்டே இருந்துச்சுமா. நம்ம அப்பாவனால தான் மாமா கிட்ட நம்ம தொடர்பு இல்லாமலே இருக்கும். அப்பா மட்டும் நல்லா இருந்தா மாமா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம்ல. இத்தனை வருஷமா நம்ம தூரத்திலே இருந்துட்டோம். கொஞ்சம் கூட மாமாவுக்கு உன் மேலே கோவமே இல்லைம்மா. என் சடங்குக்கெல்லாம் மாமா கூப்பிடலன்னு வருத்தத்தில் தான் இருக்காரு, தவிர கோவமாகவே எதுவுமே சொல்லலை. உங்கள் அப்பா தானே மாமா அங்கே இந்த வீட்டுக்கு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு மட்டும் என் அண்ணன் உன் சடங்குல இல்லைன்னு கஷ்டமா இல்லையா என்ன? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம், பிறந்த வீடுன்னு போயிட்டு வரக்கூட என்னால் முடியல பாரு. மா வருத்தப்படாதம்மா, அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு நாள் உன்னை அழைச்சிட்டு போகிறேன் சரியா? வா அப்பனுக்கு தெரியாம வாத்தகரி எங்க அழைச்சிட்டு போறேன்னு சொல்ற? அப்பதா வந்துட்டு அந்த முட்டைச்சி எல்லாத்தையும் கேட்டுருப்பாளா? என்னடி ஆத்தாலும் மொபைல ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்ததை பார்த்ததும் நிறுத்திப்பிட்டீங்க. எங்க இவ்வளோ அழைச்சிட்டு போற சொல்லு. சரி நீ காலேஜுக்கு தானே போறேன்னு சொன்ன, கையில் என்ன இவ்வளோ பெரிய பையி, ஏது இதெல்லாம் உனக்கு? அடியே உன்னை தாண்டி கேட்குற சொல்லுடி. அப்பதா இதெல்லாம் என் ஃப்ரெண்டு கொடுத்தா. இவ்வளோ கொடுக்குற அளவுக்கு உனக்கு ஃப்ரெண்டுலாம் இருக்காளா? ஆமா அப்பதா, உங்கள் வீட்டில் தான் வயசான பாட்டி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுன்னு அவங்க வீட்டில் கொடுத்துக்கிட்டாங்க. என்னடி சொல்கிற? காலேஜுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களா? பஸ் எடுத்துக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்று ஃப்ரெண்டோடைய அப்பா எடுத்துகிட்டு வந்தார். சரி சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ரூமில் வை. அது சரி உன் ஆத்தக்கரை எங்கே உன் அப்பனுக்கு தெரியாமல் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, எங்கே அழைச்சிட்டு போகிற? மற்ற கேள்வி இதை மட்டும் மறக்க மாட்டேங்குது. அடியே ஒன்றா தாண்டி கேட்குறேன். அதுவும் அப்பதா அப்பாவுக்கு தெரியாமல் அம்மாவை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொன்னேன். கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறது ஏன்டி உன் அப்பங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன்? அம்மாவை தான் அப்பா எங்கேயுமே வெளில போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, கோயிலுக்கு போனால் அப்பா திட்டுவாங்க, அதனால தான் அப்பதா நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னேன். முதல்ல வீட்டில் இருக்க சாமியை கும்பிடுங்கடி, அதுக்கப்புறம் கோயிலில் போய் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்கு போகலாம்ல. சரி சரி மறக்காமல் பையன் எடுத்துட்டு வந்து என் ரூமில் வை. என்ன அந்த அப்பத்தா இவ்வளோ கேவலமாக இருக்கு? இன்னைக்கு நேற்றுக்கு அவ எப்படி இருக்கா? நல்ல வேலைமா மாமாவை பற்றி பேசினதை கேட்கல, அவள் காதில் மட்டும் விழுந்துருந்தது, ரெண்டு பேரும் வைக்க மாட்டாடி. சரி சரி எடுத்துகிட்டு போய் அந்த மொட்டை சீட்டே கொடு, இந்த பழத்தெல்லாம். மாமா ஆசாசியாக உனக்கு கொடுத்து விட்டாருமா. பரவாயில்லடி, அந்த மொட்டை சீட்டே எடுத்துகிட்டு போய் கொடு, தின்னுட்டு இன்னும் என்ன பண்ணலான்னு யோசிப்பாத்தேன்பா. அதுக்கெல்லாம் உனக்கு கொடுக்க வேணாம், நீ எடுத்துக்கோ. 12 மணி ஆனாலும் கரெக்டாக வந்து கேட்பா எங்கடின்னு, நீ எடுத்துகிட்டு போய் வைய அவர் ரூம்லேயே. இந்த அப்பத்தை மட்டும் ஏன் இப்படி இருக்கோ தெரியல. அப்படியே சுட்டுரு, இந்த பழத்தை கொண்டு வா. ஐயா எடுத்துகிட்டு வர இதா அப்பதா மாமா ஆசையாக கொடுத்தாரு அம்மாவுக்கு கொடுன்னு.